Hi friends, welcome to our channel howtofinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கனரா பேங்க் சார்பாக ஒரு புதிய ஆப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக ரூபி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னொரு பெயர் ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் ஒரு பகுதியாக இந்த டிஜிட்டல் ருப்பியை நாம் எப்படி பயன்படுத்துறது, எப்படி மற்றவங்களுக்கு அதை பே பண்ணுறது, அந்த ஆப்பில் நாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ஆப்பின் பெயர் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனரா பேங்க் சார்பாக கனரா பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஆப் விட்டுருக்காங்க. கனரா டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு ஒரு ஆப் வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, கனரா அப்படின்னு போட்டு ரூபி டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிதான் இருக்கும். அதற்கு முன்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டிஜிட்டல் ருப்பி, ஆல்சோ known as ரூபி, a new form of currency launched by the Reserve Bank of India. rupee is a legal tender similar to sovereign paper currency and is issued in digital form by Reserve Bank of India. Digital rupee will be available to Canara Bank customers only on invite basis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ரூபி அப்படின்னு சிம்பிள் போட்டு இந்தியாஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பவர்டு பை கனரா பேங்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் என்டர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு சிம் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணணும். சிம் 1 சிம் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லா ப்ராசஸும் பின் நம்பர்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டு உள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் டிஜிட்டல் கரன்சி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 100 ரூபாய், 200 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா எல்லா கரன்சியுமே இங்கே உங்களுக்கு காட்டும். சப்போஸ் நீங்கள் 100 ரூபா ஆட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை 200 ரூபா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். அதில் லோடு டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு கொடுத்து உங்களுடைய பின் நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த டிஜிட்டல் ருப்பியை நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மாதிரி காயின்ஸ், 1 ரூபா காயின்ஸ், 10 ரூபி காயின், இந்த மாதிரி காயின்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் இந்த டிஜிட்டல் கரன்சி வாலெட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் நம்ம நார்மலாக மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் கரன்சி இந்த ஆப்பில் வேற யாரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். அல்லது அவங்களுடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியும் நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரூபி 10 ரூபி அனுப்பியிருக்காங்க. லோடிங் நம்மளுடைய அக்கௌண்ட்ல லோட் பண்ணோம்னா லோடிங் அப்படின்னு வரும். லோடிங் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா சென்ட், கனெக்ட், லோடு, ரெடீம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்ட்னா நீங்க யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்களுக்கு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அனுப்பிக்கலாம். கலெக்ட்னா நீங்க வேற யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வாங்கணும் அப்படின்னா அந்த கலெக்ட் அப்படிங்கிறது கொடுத்து அவங்ககிட்ட இருந்து உங்களுடைய டிஜிட்டல் ருப்பியை இங்கே நம்ம வாங்கிக்க முடியும். லோட் அப்படின்னா என்னன்னா, இதுல நீங்க பணத்தை லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வாலெட்ல. ரெடீம் அப்படின்னா ரெடீம் பண்ணிக்கலாம் உங்களுடைய கரன்சியை. இங்க பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிஜிட்டல் ருப்பி டிரான்ஸ்ஃபர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வந்துடும். இதுதாங்க இந்த டிஜிட்டல் ருப்பி, ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய செயல்பாடு இது முற்றிலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதாவது குரூப்ஸ் வச்சுதாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.